கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலையில் நாம் தியானிக்க இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு நமக்குள் வாசம் பண்ணுகிறவரை பார்க்க வேண்டும். நமக்குள் வாசம் பண்ணுகிறவரை பார்க்க வேண்டும். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். யார் இவர்கள்? எபிரேயர் 11:32 கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள். பழைய ஏற்பாட்டில் இவர்களோடு தேவன் கூட இருந்தார். புதிய ஏற்பாட்டில் தேவன் நமக்குள்ள வாசமாக இருக்கிறார். மகிமையின் நம்பிக்கையாய் இயேசு நமக்குள்ளேயே வாசமாக இருக்கிறார். அப்போ நாம் எவ்வளவு பலவீனத்தில் பலன் கொள்ள முடியும், யுத்தத்தில் வல்லவர்களாக முடியும், அந்நியருடைய சேனையை முறியடிக்க முடியும், விசுவாசத்தினால மேலே எழும்ப முடியும். தேவன் மேலே வைக்கிற அந்த விசுவாசம் நம்ம எப்படி வைக்கணும்? எனக்குள்ள இயேசு வாசமாக இருக்கிறார், எனக்குள்ளேயே இருக்கிறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள் வாசம் பண்ணுகிறவரை பார்க்கணும். நம்ம வேலையின் மேல் வைக்கிற விசுவாசம் அல்ல, பணத்தின் மீது வைக்கிற விசுவாசம் இல்லை, மனுஷர் மேல வைக்கிற விசுவாசம் அல்ல. வேதம் என்ன சொல்கிறது? நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதேயுங்கள். அப்போ நம்ம மனிதர்களை கண்ணால பார்க்கிறோம், ஆனா கர்த்தரை கண்ணால பார்க்க முடியாது. கண்ணில் பார்க்கிற மனுஷன் மேல நம்பிக்கை வைப்பது சுலபம், ஆனால் கர்த்தரை பார்ப்பது நமக்கு கஷ்டமாக தான் தெரியும். ஆனால் ஆவியில் பார்க்க முடியும். நமக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆண்டவரை ஆவியில் பார்க்க முடியும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். அந்த இடத்திற்கு நம்ம வர வேண்டும். நம்முடைய கண்களால் பார்க்க முடியாத தேவனை பார்ப்பதற்கு ஆற்றலை கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். யாரை பார்க்கிற ஆற்றல்? காணக்கூடாதவரை பார்க்கிற ஆற்றல் நமக்குள்ள வைத்திருக்கிறார். அப்படி வைத்துதான் ஒரு மனுஷனாக மனுஷியாக இந்த உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அதை நாம் பயன்படுத்தாமல் விட்டுவிடக்கூடாது. அந்த ஆற்றலை பயன்படுத்தணும். எதற்கு? காணக்கூடாத தேவனை காண்பதற்கு. அதை நம்ம இழந்து போய்விடக்கூடாது. உங்களுக்குள் மகிமையின் நம்பிக்கையா இயேசு வாசம் பண்ணுகிறார். அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. சிலரை எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஏதோ வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது, வண்டி ஓடிட்டு இருக்குது அப்படின்வாங்க. இப்படி வாழ கர்த்தர் நம்மை அழைக்கலை.
கர்த்தர் உங்களை அடுத்த தளத்திற்கு கொண்டு போக விரும்புகிறார். உங்களை விசுவாசத்தினால மேலே கொண்டு வர விரும்புகிறார். உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே, உங்க வார்த்தையை நம்புகிறேன் ஆண்டவரே. என் கண்ணுல உங்களை பார்க்கல, ஆனால் உம்மை நம்புகிறேன். அப்படி நீங்க சொல்ல அடுத்த நிலைக்கு நீங்க அடியெடுத்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கென்று நீங்க மேலே ஏறி வருவதற்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டு இருக்கிறது. வானத்திலிருந்து இறங்கின ஏணி, இயேசு என்ற பெயரில் காணப்படுகிற ஏணி. அந்த ஏணி மேல விசுவாசம் என்னும் காலை நீங்க எடுத்து வைத்து மேல மேல ஏறி வர வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமா இருக்கிறது. நீங்க இருக்கிற இடத்திலேயே இருந்து விடக்கூடாது. இருக்கிற சூழ்நிலையிலேயே திருப்தி அடைந்து விடக்கூடாது. காணக்கூடாதவைகளை காணக்கூடிய ஆற்றல் நமக்குள்ள இருக்கிறது. காணக்கூடாதவரை காணக்கூடிய ஆற்றல் நமக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப நம்ம விசுவாசத்தினால அதை நம்ம பார்க்கணும். விசுவாச கண்களால நாம என்ன செய்யணும்? பார்க்கணும். அதே போல மத்தேயு 21 அதிகாரம் 22வது வசனத்துல, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அப்போ விசுவாசம் உள்ளவர்கள் என்றால் விசுவாசனா என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்போ நீங்க ஜெபத்துல எவைகளை கேட்கிறீர்களோ காணப்படாதவைகளின் நிச்சயம், அது கண்டிப்பா என் வாழ்க்கையில என்ன செய்யும்? நடக்கும். காணப்படாதவைகளின் நிச்சயத்தோடு ஜெபிக்கணும். அதான் விசுவாசத்தோடு ஜெபிப்பது. நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே இதைத்தாரு அதைத்தாரு என்று சொல்லி முடிப்பதல்ல, விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அப்போ அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கிறதை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ ஜெப வாழ்க்கையிலையும் நம்ம ஜெபிக்கும் பொழுது காணப்படாதவைகளின் நிச்சயம். நான் ஜெபிக்கிறேன், இது காணப்படாத உலகத்தில் இருக்கிறது, அதை நான் விசுவாசத்தில் எனக்காக பெற்றுக்கொள்கிறேன், எனக்காக எடுத்துக்கொள்கிறேன் சொல்ல வேண்டும். இப்போ நீங்கள் ஜெபிக்கும் பொழுது காணப்படாதவைகளின் நிச்சயத்தோடு ஜெபிக்கணும். இப்போ காணப்படாதவைகளின் நிச்சயம் என்றால் என்ன? இப்பொழுது ஜெபிக்கிறேன், யாரிடத்தில் ஜெபிக்கிறேன்? தேவனிடம் ஜெபிக்கிறேன். அந்த தேவன் இங்கே உயிரோடு இருக்கிறார். ஜெபிக்கும் பொழுதே காணப்படாத நிச்சயத்தோடு ஜெபிக்க ஆரம்பிக்கணும். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். நான் பேசுகிறதை எல்லாம் அப்படியே கேட்டுக்கொண்டு இருக்கிறார். நான் பேச பேச அவர் கேட்கிறார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர், என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறவர். அந்த விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்போ வார்த்தைக்குள்ளதான் நம்ம மைண்ட் இருக்கணும்.
நம்ம மனம் வார்த்தையை விட்டு விட்டு வேற எதையும் சிந்திக்க கூடாது. நம்ம மனம் ரொம்ப முக்கியம். அதே போல நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய சித்தத்தின்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் செவி கொடுக்கிறார். 1 யோவான் 5:14 அதை நாம் பார்க்கிறோம். சரீரத்தில் வியாதி இருக்கும் என்றால் காணப்படாதவைகளின் நிச்சயத்தோடு ஜெபிக்கணும். சரீரத்தில் ஒரு வியாதி இருக்குன்னா காணப்படாதவைகள் நிச்சயத்தோடு ஜெபிக்க போகிறேன். இன்றைக்கே என் வியாதியிலிருந்து விடுதலை பெறப்போகிறேன். என் தேவன் எனக்கு விடுதலையை தரப்போகிறார். அதான் அந்த விசுவாச வாழ்க்கை. காணப்படாதவைகளின் நிச்சயம். காணப்படாத தேவன் எனக்குள்ள இருக்கிறார். அவர் எனக்கு சுகத்தை கொடுப்பார். என் வியாதி பலவீனத்தை மாற்றுவார். எனக்கு புது பலனை கொடுப்பார். அதான் நமக்குள் வாசம் பண்ணுகிறவரை நாம் என்ன செய்யணும்? பார்க்கணும். அவர் யார்? நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன் யார்? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். அதனால தான் நம்ம காணப்படாத தேவனை நமக்குள்ள பார்க்கணும். அவர் தான் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறவர். அந்த விசுவாசத்தை வைத்து தான் நம்ம ஜெபிக்க முடியும். விசுவாசத்தோடு ஜெபித்தல்னா என்ன அர்த்தம்? எனக்குள்ள தேவன் வாசமாய் இருக்கிறார். காணக்கூடாத தேவன், காணக்கூடாத சுகத்தை அவர் எனக்கு காணும்படி செய்வார். சுகம். இது போலதான் மற்ற ஆசீர்வாதங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது காணப்படாத தேவன் எனக்குள்ள இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது நம்ம அற்புதமான மேன்மையான காரியங்களை நிச்சயம் வாழ்க்கையில் பார்க்க முடியும். எபேசியர் 6:16 விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். அப்ப விசுவாசனா என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். இந்த கேடகத்தை தான் நம்ம பிடிச்சிருக்கணும். இப்போ விசுவாசம்னு ஷார்ட்டா சொல்லிடுறோம். அது அப்படி சொல்லக்கூடாது. விசுவாசம் என்னும் கேடகம் என்று சொல்கிறத விட நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாகிய கேடகத்தை நான் பிடித்து கொண்டிருக்கிறேன் அப்படி சொல்லணும். அப்போ என்ன நடக்கும்? பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்கள் அது உங்க கண்களால நீங்க பார்க்க முடியாம இருக்கலாம். ஆனா அந்த விசுவாசம் என்னும் கேடகம், விசுவாசம் என்னும் கேடகம் என்னது? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்க பிடித்திருக்கும் பொழுது என்ன நடக்கும்? அந்த அக்கினியாஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடப்படும். பொல்லாங்கன் எய்கிற அக்கினியாஸ்திரங்கள் எல்லாம் அது அவித்து போடும்படி கர்த்தர் செய்வார். காரணம், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், காணப்படாதவைகளின் நிச்சயம் அவர். என் கண்ணால பார்க்க முடியாது, ஆனா எனக்குள்ள வாசமாய் இருக்கிறார். அப்படி நீங்க விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிக்கும் பொழுது நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம். அக்கினியின் உக்கிரத்தை அவிக்க போறீங்கன்னு அர்த்தம். அக்கினியாஸ்திரங்களை அவிக்க போறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா சாத்தான்
அவன் அந்த அக்கினி அஸ்திரங்களை எய்து கொண்டே இருக்கிறான். நீங்க எப்படி வாழணும்? விசுவாசம் என்னும் கேடகம். விசுவாசம் என்னும் கேடகனா என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அந்த கேடகத்தை தான் நம்ம பிடிச்சிருக்கணும். அப்படி நீங்க பிடித்திருக்கும் பொழுது இந்த அக்கினி அஸ்திரங்களை அவித்து போடும்படி ஆண்டவர் அந்த பலனை அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்வது, அக்கினி அஸ்திரங்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. இதை நீங்கள் அவித்து போடுவீர்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களுக்கு இருந்த விசுவாசம் என்னவென்றால், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், பாருங்க, கூட இருக்கிறவரை அவ்வளோ விசுவாசித்தான். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நமக்குள்ள வாசமாய் இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறபடியினால் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நிஜமானவர். எந்த ஒரு இக்கட்டான ஆபத்தான சூழ்நிலைகளில் இருக்கலாம், அவர் தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களை தப்புவிப்பார். அவர் காணப்படாதவரை போல இருக்கலாம், ஆனா காணப்படாதவைகளின் நிச்சயத்தில் வாழத்தான் கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். எனக்குள்ள இயேசு வாழ்கிறார். அவர் என்னை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுவார். பவுல் அப்படிதானே சொல்றார், எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். உங்க வாழ்க்கையிலும், உங்க வேலையில, குடும்பத்தில், தொழிலில் வெற்றி சிறக்க பண்ணுவார். எப்பொழுது? நீங்க காணக்கூடாத தேவன் எனக்குள்ள வாசமாய் இருக்கிறார் என்று விசுவாச கண்களால பார்த்து வாழணும். அப்படி பார்த்து ஜெபிக்கணும். அப்படி பார்த்து சாத்தான் ஏய்கிற அக்கினி அஸ்திரங்களுக்கு உங்க விசுவாசம் என்னும் கேடகத்தை உயர்த்தி பிடிக்கணும். அப்ப விசுவாசம் என்னும் கேடகம் என்பதை எப்படி பார்க்கணும்? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவை நிச்சயம். அந்த கேடகத்தை நீங்க பிடிக்கும் பொழுது அக்கினி அஸ்திரங்களை அவித்து போடுவீங்க. கர்த்தர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். எல்லா தீமைகளுக்கும், சாத்தானுடைய அக்கினிகளுக்கும் விலக்கி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவரை பார்த்து வாழணும். விசுவாச வாழ்க்கை என்றாலே நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். எங்க கண்களால உங்களை பார்க்க முடியாம இருக்கலாம், ஆனா எங்க ஆவியில எங்களுக்குள்ள வாசமா இருக்கிறீங்க. உங்களை பார்த்து வாழ்கிற வாழ்க்கை வாழ்வதற்கு கிருபை தாரு. உங்களை நாங்க பார்த்து வாழும் பொழுது விடுதலை, அற்புதம், அதிசயங்களை எங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்கிறோம். ஏசப்பா, நீங்க தான் எங்களுடைய வாழ்க்கையின் ஏணியாய் இருக்கிறீங்க. நாங்க முன்னேறி வரும்படி செய்கிறவராய் இருக்கிறீங்கப்பா. நாங்க படிப்படியாய் மேலே வர வேண்டும், உயர வேண்டும். ஒரு நாளும் இருக்கிற இடத்துல இருந்துடக்கூடாது. ஒரு நாளும் கீழே இறங்கி விடக்கூடாது. மேலே தான் நாங்கள் ஏறி வர வேண்டும். கிருபை தாங்க. உங்களை பார்த்து வாழ்கிற அந்த வாழ்க்கை எங்களுக்கு தாங்க. கிருபை பிரசன்ன ஆளுகை செய்யட்டும். இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவர் மேலும்
தேவ கிருபை தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தோத்திரம்.